ஒருத்தர் லாஸ்ட் வீடியோவில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தார் கமெண்ட்ஸில். என்ன அப்படின்னா, அதாவது அவர்கள் எல்லாம் குரு என்று உணரல, இப்படி தான் யதார்த்த உலகில் ஆன்மீகம் இருக்கும்னு தெரியாமல் வெகுளியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இது வந்து வெகுளித்தனம் கிடையாது. வெகுளித்தனம் அப்படி நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அப்படியே உடனே வெகுளித்தனம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ ஒருத்தவங்க உங்களை கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது தெரியல, உங்களை அப்படி பண்ணுறாங்க நம்மளை அப்படின்றது தெரியலன்னா அதை நீங்கள் வெகுளித்தனம்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு குரு வந்து உங்க மேலே ஒர்க் பண்ணும்போது அதை நீங்கள் உணர முடியல அப்படின்னா அதை உணர்றதுக்கு வந்து நுண்ணிய உணர்வு, அதாவது உணர்வு கூர்மை வந்து நமக்கு வேணும். அதை உணர முடியல அப்படின்னா நமக்கு அந்த உணர்வு கூர்மை வந்து குறைவாக இருக்குன்னு தான் அர்த்தம். அதுக்கும் வெகுளித்தனத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இதுதான் ரியாலிட்டி. அதை சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டில் பொதுவாக பார்த்தீங்கன்னா மனநல பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க வந்து தியானத்தை தேடி வராங்க. ஆக்சுவலாக ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மனநல பிரச்சனை இருந்துச்சுன்னா அவனே சைக்காலஜிஸ்ட்டை போய் அனலைஸ் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுன்னா டேப்லெட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி அதுக்கு அவங்களுடைய மனநல பாதிப்பை பொறுத்து சில வருடங்கள் கூட ஆகலாம். அதுக்கப்புறம் டேப்லெட்லேருந்து கவுன்சிலிங் மட்டும் போதுங்கிற நிலைமைக்கு வருவாங்க. ஃபாரின்லலாம் இது ரொம்ப சர்வசாதாரணம். இதை பற்றி அவங்க அவமானப்படுறதோ இல்லை வந்து அது வந்து போகிறது தப்புன்னு நினைக்கிறதோ அவங்க கல்ச்சரில் கிடையாது. அதை வந்து எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்குவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மனநல பிரச்சனை இருக்கும். ஆனால் அவங்க வந்து அதுக்கு சரியான மனநல ஆலோசகர்கிட்ட போகாமல் அவங்க வந்து மெடிடேஷன் இப்படி ஒரு தேடுதலோடு வருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சைல்டு அப்யூஸ் அந்த பாதிப்பு இருக்குது. 14 வயசுல இருந்தே ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பயம், இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக பிரச்சனை. இன்னொன்று அவருக்கு ஜெனட்டிக்காகவும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவர் வந்து போய் வந்து ஒரு மனநல ஆலோசகரை பார்க்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், டேப்லெட் சாப்பிடணும் அப்படியெல்லாம் அவர் இல்லாமல் தியானத்தை தேடி அலைய ஆரம்பிச்சிட்டார். அவர் விவரம் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மடத்துக்கு போகிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேதாத்ரி இதில் போய் தியானம் கற்றுக்கிறது, கடைசியாக எங்கெங்கேயோ சுற்றி கடைசியாக அவர் ஓஷோக்கிட்டையும் வந்துட்டார். ஆனால் உண்மையாக இதில் ஒரு விஷயம் என்னன்னா, சராசரியான மனோநிலை, ஆரோக்கியமான மனோநிலை இருக்கிறவங்களுக்கு தான் தியானம் வந்து வேலை செய்யும். நம்ம மனோநிலையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தியானத்தால் உங்களுக்கு உதவ முடியாது. ஏன்னா சராசரி மனநிலை இருக்கிறவனால தான் தியானத்துக்குள்ளே ஆழமாக போக முடியும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்காங்க. என்னால் அவங்கக்கிட்ட பேசவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ மோசமான நிலையில் இருப்பாங்க. அதாவது நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருப்பாங்க அவங்க பிரச்சனையை. சொல்யூஷனுக்காக தான் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஆனால் நம்மளை பேசவே விட மாட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோங்கிறத கேட்கவே தயாராக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய விஷயத்த யார்கிட்டையாவது கொட்டணும். இதை ஒருத்தவங்கள்ட்ட கொட்டுறதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனை என்றைக்குமே தீராது. அதுக்கு நீங்கள் நல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேப்லெட்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி சில வருஷங்கள் நீங்கள் ரெடியானதுக்கப்புறம் வேணால் தியானத்துக்குள்ளே வாங்க. அதுக்கு முன்னாடி தியானத்துக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற மாதிரி தான். இப்போ நான் முன்னாடி ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, அவர் ஓஷோக்குள்ளே வந்தும் கிட்டத்தட்ட 12 வருஷமாயும் அவரால் கொஞ்சம் கூட அவருடைய நிலைமை வந்து மோசமாயிட்டு தான் போகுதே தவிர கொஞ்சம் கூட அவரால் வந்து அதுலேருந்து வெளியில் வர முடியல. தியானத்துலேயும் கொஞ்சம் கூட அவரால் வளரவே முடியல.
அப்போ அவரு வந்து என்னன்னா, அவரு மேரேஜ் ஆனா அது சரியாகும் அப்படின்னு சொல்லி கல்யாணமும் பண்ணி, அந்த கல்யாணம் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் பாதிச்சு, அவங்களுக்கு குழந்தையும் பிறந்து, அந்த குழந்தைங்களும் அதனால பாதிக்கப்பட்டு, இது மாரி அவரு ஒருத்தர் மட்டும் இல்லாம, இப்ப 3 பேத்தோட லைஃப்பையும் அவர் ஸ்பாயில் பண்ணிட்டாரு. ஒய்ஃபு, குழந்தைங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து ஆனா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்தே அவர் பல வருஷங்கள் இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டாரு. கடைசியில பிரச்சனை பீக்குக்கு போகும்போது தான் ஓரளவு ஒத்துக்க ஆரம்பிச்சாரு. எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு. இதுல என்னன்னா அவர் ஒய்ஃபை வந்து எப்படி இது பண்ணிட்டாருன்னா, அவர் ஒய்ஃபுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி அவங்கள நம்ப வச்சு, அவங்கள ரொம்பவே எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம். ஆனா அவங்க வந்து ரொம்ப இன்னோசென்ட். அவங்களுக்கு வந்து நம்ம இப்படி பாதிக்கப்பட்டிருக்கோங்கிறதே அவங்களுக்கு அதுலேருந்து வெளியில வர வரைக்கும் தெரியல. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஒத்துக்கவே ஆரம்பிச்சாரு. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. இன்னென்னதெல்லாம் நடந்தது. அதனால சின்ன வயசுல இருந்தே எனக்கு பிரச்சனை இருக்கு. கல்யாணம் ஆனா சரியாயிடும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு. ஆனா அவரை ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு அவங்க கூப்பிட்டா அவர் போக தயாரா இல்ல. ஏன்னா கரண்ட் ஷாக் வைப்பாங்களோ, இல்ல நம்மள பைத்தியம்னு முத்திரை குத்திருவாங்களோ. அதாவது அவர் எப்படின்னா ஈகோவோட உச்சம். சில பேர் இந்த மனநல பிரச்சனை இருக்கிறவங்க ஈகோவே இல்லாம ரொம்ப த பியூட்டிஃபுல் மைண்டுன்னு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்கு. இந்த கிளாடியேட்டர்ல நடிச்ச ஹீரோ தான் அதுல ஹீரோ. அந்த படம் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். அவருக்கும் இதே பிரச்சனை தான், இல்யூஷன்லாம் தெரியும். ஆனா அவருக்கு அந்த ஈகோவே இருக்காது. ஒரு குழந்தை மாதிரி இருப்பாரு. அது வந்து ஒரு ஸ்டேஜ். அதே இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா அவங்க ஈகோவோட உச்சத்துல இருப்பாங்க. சொசைட்டில ரொம்ப படிப்புல ரொம்ப டாப்பா இருப்பாங்க. சொசைட்டில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனா இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கூட அவர் கூட 1 மணி நேரம் கூட யாராலையும் இருக்க முடியாது. அந்த மாதிரி அவரோட ப்ரெசன்ஸ் வந்து அவ்வளோ மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். எல்லா அடிக்ஷனுக்கும் எல்லாத்துக்கும் அடிக்ஷன் ஆயிருப்பாங்க. எல்லா கெட்ட பழக்க வழக்கத்துக்கும் அவங்க வந்து அடிக்ஷன் ஆகியிருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு மனநலன் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, நீங்க அதுக்கு தகுந்த விஷயம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் கரெக்ட். அதுல வந்து அசிங்கப்படுறதுக்கோ, நம்மள வந்து கேவலமா நினைக்கிறதுக்கோ எதுவுமே இல்ல. படிச்சவங்களே அப்படிதான் இருக்காங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சு, நல்ல ஒரு இதுல இருக்கிறவங்களுமே, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அது வந்து அவங்களால அத வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு தயாரா இல்ல. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க வந்து அது ஏதோ பைத்தியங்கள் அதாவது பைத்தியமா இருக்கிறவங்க தான் அங்க போவாங்க அப்படிங்கிறது இருக்கு. அப்படி கிடையாது. நம்ம எப்படி உடலுக்கு வியாதி வந்தா டாக்டரை போய் பார்த்து அதுக்கு டேப்லெட் சாப்பிட்றோமோ, அதே மாதிரி தான் மனநல பிரச்சனை இருந்தாலும் அதுக்குரிய டாக்டரை போய் பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மெடிசின்ஸ் வந்து எடுத்துக்கணும் கண்டிப்பா. எப்படி நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, உடலுக்கு வியாதி வந்தா உடனே அதை சரி பண்ண நினைக்கிறோமோ, அதே மாதிரி தான் மனநலன் சார்ந்த பிரச்சனையும். அதனால முதல்ல நம்ம மனநிலை ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னு பாருங்க. அது அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா எந்த ஒரு தயக்கமுமே வேண்டாம். உடனே அதுக்கு தகுந்த மெடிசின்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க டாக்டரை பார்த்து. ஆனா மெடிடேஷன் வந்து அதுக்கான சொல்யூஷன் கிடையாது. இதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை இருக்கிறவங்க தான் மெடிடேஷன் தேடி வராங்க. அட்லீஸ்ட் இதுல வந்தாலாவது அதாவது மெடிடேஷன்னா இப்போ வந்து ரொம்ப அதோடைய தரமே தாழ்ந்து போச்சு எல்லாத்துக்கும். மெடிடேஷன்னா எதுக்காக அப்படிங்கிறதே மக்களுக்கு வந்து எப்படின்னா, உடல் சார்ந்த ஆரோக்கியம், சுகர் சரியா போகுமா, பிபி சரியா போகுமா, எனக்கு வந்து உடல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா அது சரியா போகுமா அப்படின்னு. இன்னொருத்தவங்க வந்து அந்த ஏதாவது ஒரு மரண பயம், இந்த மாதிரி ரொம்ப சிவியரான ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உடம்புல வந்துச்சுன்னா உடனே மெடிடேஷன் தேடி வராங்க. அப்போ அந்த மாதிரி சமயத்துல தான் வந்து மெடிடேஷன் ஓட முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியுது. ஆனா இது வந்து ஓகே, அதோட இப்போ ஓஷோட மெடிடேஷன்ஸ்லாம் பண்ணும்போது அதோட சைடு எஃபெக்டா உடல் ஆரோக்கியமும் மேம்படும், மன ஆரோக்கியமும் வந்து இதாகும். ஆனா உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆனா அது வந்து ஒரு பாசிட்டிவான சைடு எஃபெக்ட். அதுக்காக மட்டும் வந்தோம்னா நம்ம அதை வந்து நம்மளே அசிங்கப்படுத்துற மாதிரி. அந்த எத்தனை குருமார்கள் எவ்வளோ நமக்காக கொடுத்துட்டு போயிருக்க விஷயத்தையும் நம்ம இது பண்றோம். அதனால தியானத்துக்காக வர்றவங்க உண்மையாலுமே நான் வந்து ஒரு புத்த தன்மை அடையணும், புத்தர் அந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான விஷயம் அது. சும்மா சுகர் சரியா போகுமா, பிபி சரியா போகுமா, எனக்கு இருக்க மனநல பிரச்சனை சரியா போகுமா அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு தியானத்தை அணுகாதீங்க. அப்படி அணுகுனா
மேபி நடக்கலாம், உங்களுக்கு சரியாகலாம். ஆனா அதோட மட்டுமே தான் அந்த பயன் வந்து நின்னு போயிடும். இன்னொன்னு அவ்வளோ வேல்யூபிளான விஷயத்த நம்ம வந்து அதோட தரத்த வந்து குறைக்கிற மாதிரி. அதனால சுகர சரி பண்றதுக்கு 1000 வழிகள் இருக்கு. யோகா செய்யலாம். நீங்க சாப்பாடு உணவு முறைய வந்து அ சரிப்படுத்தலாம். இந்த மாரி கண்டிப்பா நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா சுகர் குறையும். அது மெடிடேஷன் வந்து தான் குறையும்னு. ஏன்னா மக்களுக்கு வந்து சாப்பாட்டுல கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது இஷ்டம் இல்ல. இன்னொன்னு உடற்பயிற்சி பண்ணணும், வாக்கிங் போகணும், அதுல வந்து இஷ்டம் இல்ல. தியானம்னா கண்ண மூடி உட்காந்து அப்படியே ஆக்சுவலா அப்படியே காஸ்மிக் எனர்ஜி நம்ம தலை வழியா இறங்கி அப்படியே உடம்பு பூரா ஹீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. காஸ்மிக் எனர்ஜி உண்மையாவே இறங்கும். மெடிடேஷன்ல டீப்பா போகும்போது நம்ம உடம்ப ஹீல் பண்ணும் தான். ஆனா அதுக்கு வந்து நம்மளுடைய அந்த எண்ணம், அதாவது எண்ணம்ங்கிறத விட நம்மளுடைய அந்த ஆம்பிஷன் வந்து ரொம்ப மேன்மையானதா இருக்கணும். அதாவது எப்பா இந்த உலக வாழ்க்கையே எனக்கு வேண்டாம், போதும்பா, இனிமே நான் வந்து மனித பிறவி எடுக்கவே நான் விரும்பல அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் அது சாத்தியமாகும். இங்க எல்லா ஆசைகளையும் வச்சுக்கிட்டு அது வேணும், இது வேணும், இப்படி ஒரு விஷயம் வேணும், இன்னும் இந்த உலக வாழ்க்கையில இன்னும் இன்னும் மேலும் மேலும் ஆசை, மரண பயம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த மேலான விஷயத்த வந்து ரிசீவ் பண்ண முடியாது. நம்ம எந்த அளவுக்கு எம்ப்டி ஆகுறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த விஷயம் நமக்குள்ள வந்து நிறையும். நம்ம ஏற்கனவே ஃபுல்லா நிரம்பி போய் கிடக்குறோம் ஆசைகளால, எண்ணங்களால, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களால நிரம்பி கிடக்கும்போது அது வந்து இறங்காது. எப்படி ஒரு காலி கோப்பையில தான் வந்து நீங்க நிரப் ஒரு விஷயத்த இப்ப தண்ணியே ஊத்துறீங்கன்னா அந்த கப்பு எம்டியா இருந்தால் தான் அது வந்து நிறைக்கும். அது ஆல்ரெடி ஃபுல்லா இருந்துச்சுன்னா இல்லையா? அதே மாதிரி தான் இந்த விஷயமும். அதனால மெடிடேஷன் வர்றவங்க உண்மையாவே மெடிடேஷன் எதுக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு புத்தத்தன்மை அடைய, நம்ம ஒரு ஓஷோ மாதிரி ஆக, பிறவா நிலையை நோக்கி நம்ம போகிறதுக்கு உதவுறது தான் மெடிடேஷன். அந்த நோக்கத்துக்காக மட்டும் நீங்க வந்தீங்க உண்மையானா அது கண்டிப்பா நிறைவேறும். அந்த இதுல நம்ம பயணிக்கும்போது அதுவும் உடனே கிடைச்சிராது. அதுக்கு சில வருஷங்கள், அது ஓஷோ இதுல மற்ற இதுலலாம் போனீங்கன்னா நீங்க பல பிறவிகள் ஆகும். ஓஷோல உண்மையா ஆழமா இருந்தீங்கன்னா சில வருடங்களே நம்ம வந்து அந்த விஷயத்தை அடைஞ்சிடலாம். ஆனா அதுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்குங்கிறது தான் முக்கியம். நம்ம பல விஷயங்களை வச்சுக்கிட்டு இதுல பயணிச்சோம்னா அந்த முடிவான விஷயத்தை அடைய முடியாது. ஸோ நம்ம எதுக்காக மெடிடேஷன் வர்றோங்கிறதுல தெளிவு நமக்கு வேணும். அப்போ அந்த இதில் வந்து அந்த இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓஷோவில் பயணிக்கும்போது கண்டிப்பாக அந்த பயணத்தின் நடுவுலையே உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மேம்படும், மனமும் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். எக்ஸிஸ்டன்ஸோட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கனெக்ட் ஆகிட்டே இருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி கனெக்ட் ஆகும்போது உங்களுடைய உணர்வு வந்து ரொம்ப கூர்மையாயிட்டே போகும். என்லைட்மெண்ட்னா என்ன? உணர்வு கூர்மை. அந்த உணர்வு கூர்மை அப்படியே வளர்ந்துட்டே போய் அதோட பீக்கில் போகிறது தான். இப்போ ஞான திருஷ்டி, முக்காலமும் அறிகிறவங்க, ஃப்யூச்சர் என்னன்னு அறிகிறவங்க அப்படின்னா அது என்னன்னா அந்த உணர்வு கூர்மை. அவங்களால உணர முடியும். அது வந்து ஏதோ சினிமா ஓடுற மாதிரி ஓடாது நமக்கு ஞான திருஷ்டினா. உணர்வு ரீதியாக ஒருத்தவங்களை பார்க்கும்போதே அவங்கள பற்றின விஷயங்கள், அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க மைண்ட் எப்படியெல்லாம் ஓடுது அப்படிங்கிறத வந்து அந்த அவங்க உணர்ந்துக்குவாங்க. அது எல்லாமே உணர்வு தளத்துல தான் நடக்கும். இதுதான் இது எல்லாமே நடக்கும் நம்ம மெடிடேஷன்ல வந்து ஆழமா போகும்போது. ஓகே. இன்னும் இது மாதிரி ஆழமான விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். நன்றி.